ஊருக்கு அருகாமையிலே இருக்கு. சொல்லுங்க. திருச்சி என்ற மாநகரத்தில் ஓயாம எரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்று தென்கரையில் இருக்கு. எழுதிட்டே இருக்கு. அதுக்குதான் அதுக்கு பேரே ஓயாம எரி. நம்ம ஆளுதான் ஓயாம எரி அதுக்கு ஓயாம எரி எழுதிட்டே இருக்கு. நான் போனேன், அந்த இடத்துக்கு நான் போனேன். எரிஞ்சுட்டே இருக்கு. வந்து நின்று இந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம மயானக்கரையில கோவில் கட்டிருக்கோமா, அங்க இருக்கு அரிசித்தவருக்கு கோயில் இருக்கு, பைரவர் கோயில் இருக்கு, காளி இருக்கு. காளி இந்த வாரத்தில் பார்த்துட்டு அதை நோக்கி தான் நம்ம போறோம். அங்கே ஐயர் இருந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கோம். மயானக்கரையில எங்கேயாவது நம்ம சாமி பார்த்துட்டு கோயாமையில இருக்கு. அங்கிட்ட பைரவர் இருக்காரு, ஹரிச்சந்திரன் கோயில் இருக்கு, எய்த்தாப்புல காளி. அந்த காளி வாசனை தான் நம்ம கணத்தை தூக்கிட்டு போகணும். காளிக்கு பின்னாடி தான் எரியுது, வரிசையா எரிஞ்சிட்டே இருக்கு. ஒரு நாள் நைட்டு போனேன், 12 மணி எரிஞ்சிட்டு. நான் என்னைக்கு அதிகாரம் போதும் எனக்கு பயமே இல்லை. நான் இதுதான் எனக்கு தொழில்னு வந்தேன். நான் மீடியாவில் இருக்கேன். 12 மணி ஆகும், 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். நான் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமாக நமக்கு அலாட்மெண்ட் பண்ணி நான் வருஷத்துக்கு ஒரு 6-7 ஸ்கூல் பயிற்சி கொடுத்துருக்கேன். கற்காப்பட்டில் பயிற்சி கொடுத்துருக்கேன். என்னுடைய தொழிலெலாம் வேறு லைன். இந்த லைனுக்கு வந்ததுக்கு காரணமே என்னுடைய தாகம். அதுதான் நான் சொல்லலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி நமக்கு வந்து அறியாமல் இந்த மாதிரி ஒரு மயானம் அப்படி இருக்கிற நேரத்தில் விட்டு கொடுத்து வாழ்வதை வாழ்க்கையை கூறிக்கொண்டு நிறைய 22 விண்ணிலே எழுதி வச்சான், இதனோடு 4 புள்ளி எழுத்தறிவும் மேலே வச்சான். இறைவன் தந்த வீடு அவன் அனைவரும் கொடுத்தாரு. இது இறைவன் தந்த வீடு அவன் அனைவரும் கொடுத்தாரு. 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சான், 22 திங்கள் விண்ணிலே எழுதி வச்சான். இதனோடு 4 புள்ளி எழுத்தறிவும் மேலே வச்சான். இறைவன் தந்த வீடு அவன் அனைவரும் கொடுத்தாரு. இது இறைவன் தந்த வீடு அவன் அனைவரும் கொடுத்தாரு. ஒரு சாதி ஒரு மனிதர் வாழ கூடு. இது சாகிடும் சுடுகாடு, சதமில்லாத கூடு. இது சாகிடும் சுடுகாடு. பொடிச்சத்தம் கேக்குதப்பா, பொடிசனம் கூடுதப்பா. பொடிச்சத்தம் கேக்குதப்பா, பொடிசனம் கூடுதப்பா. அந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுதப்பா. அந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுதப்பா. பொடிச்சத்தம் கேக்குதப்பா, பொடிசனம் கூடுதப்பா. பாதை வழி போகையில் பட தூக்கிக்கிட்டு பாதை வழி போகையிலே பாதை வழி போகையிலே இந்த பாதி போய் மடிந்தார் என்ன நம்ம துசுதப்பா. நல்லதனை செஞ்சிருந்தா நாடு உன்னை போட்டுமப்பா. நல்லதனை செஞ்சிருந்தா நாடு உன்னை போட்டுமப்பா. ஒட்டு சத்தம் கேட்குதப்பா, மனுஷனம் கூடுதப்பா. ஒட்டு சத்தம் கேட்குதப்பா, மனுஷனம் கூடுதப்பா.
ஏன் வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? ஏன் இப்படி கோபமாக காட்சி கொடுத்து என்னை அச்சுறுத்துகிறீர்கள்? இந்த மயானத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக பிசாசாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ காவலர்கள் காவல்துறை வந்திருக்கிறார்கள். எங்களை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எங்கள் உருவத்தை பார்த்து இரவிலே மாட்டு மனிதர் கூட சில பேர். ஆனால் நீங்க காவலுக்கு வந்த காலம்தான் அன்றும் சிவனே சிவனே என்று அழுது புலம்புகிறார். தேகாகிய நாங்கள் எப்படியாவது உன்னை கடித்து தின்ன வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக சுற்றி வளர்த்து பார்த்திருந்தோம். ஆனால் உன் அருகில் நெருங்கவே முடியவில்லை. உன் மீது ஒரு அக்கடி சோலை வீசுகின்றது. தேகளை எங்களை எடுத்துவிடும் போயிருக்கிறதே. யார் நீ? ஏன் இப்படி மயானத்தில் கிளம்பி கொண்டிருக்கிறார்? உன் வாழ்க்கை வரலாறு என்ன? என் கதை கேட்க வேண்டுமானால் கற்றலை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோ இருக்கின்ற மறைவு சிறுவடிக்கு மறைந்து யாருடைய கல்வியில் தெரியாமல் இருக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? மனிதனாகப்பட்டவர்கள் அடிக்கடி பிறங்களை கொண்டு வந்து சித்தரிக்க வருகையில் அவருடைய பார்வைக்கு நீங்கள் எல்லாம் தொடங்கினால் அதனால் அவர்களுக்கு ஏற்படும் ஊத்துக்கு நல்லா வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால் யார் என்று புரியாமல் நாங்கள் உன்னை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ யார் என்பதை சொல்வாயானா உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த மயானத்துக்கு ஒரு மக்களுக்கு எந்த இளையோடும் செய்யாமல் நீ தெரிவித்தபடி மரத்தோடு மரமாக இளையோடு இலையாக காயாக பூவாக நாங்கள் மறைந்திருந்து கேட்கிறோம். நீ யார் என்பதை செய்ய இந்த உலகத்தில் நல்ல மனிதர்கள் இந்த பேய்களை விட்டு என் கதையை கேட்க வைத்திருக்கின்றேன். இந்த பேய்களிடத்தில் என் கதையை சொல்ல வேண்டும் என்று எனக்கு வெளியேற்றார். உலகத்திலே ஒரு மனிதன் தன் பாய்ச்சிகளை மற்றவர்கள் கூறி குறைத்துக் கொள்வது தமிழ் மரபு என்று சொல்வார்கள். என் கதையை சொல்வதும் இந்த கதையை கேட்பதற்கு பேய்களுக்கு இருக்கும் கண்ணை விளம்பர மனிதத்தை காண முடியும். பேய்களை கவனத்தில் பிறந்த இந்த பிறந்த இந்த மண்ணே இந்த பாவி நான் பிறந்தது மண்ணே இறப்பதற்கு என்று பேசிடும் நன்னோ துறந்த நற்சுகமும் துக்கத்திற்கு இடனும் சொல்லும் கண்டே இருகரத்தனை கோப்பேன் இச்சுடலையை காக்க கழிவு கொண்டேன் வரந்த நின்று உண்மைக்கு ஆளாகி இருந்து வாழ்விப்பாயலை வாழ்விப்பாய் இசாயதே கம்மம்மா இசாயதே தர்மமா
ஆட்சி வெள்ளம் கல்லறும் புகழ் சந்திரன் பல்லனுடைய மன்னர் மன்னரே ராஜாங்கம் எனது ராஜாங்கம் ஆண்டதும் போல் எனது ராஜாங்கம் ஆண்டது போல் சாங்கம் ஆளவற்றாய் தேவாதி தேவனை நான் சிறுவனத்தில் நோக்கி மகனாக அவதரித்து அங்கம் மரணம் அவன் தியான் வீரன் வட்டியம் கரிசம் கன்னடம் கணிங்கம் காசம் காப்பீரம் காந்தாரம் கம்போசம் ராணம் குருதி புலகம் குவிந்தம் குச்சலம் கொங்கடம் சகஞ்ச வீரம் சாலவம் சிந்து சூரசேனம் சோழக திராவிட துருவம் அகந்திக்கவும் முன்பிற்கவும் சோழனம் தென்காரம் பாண்டியம் பல்லவம் மச்சம் மகத மாறாட மலையாளம் யுகந்தம் அங்கம் அங்காள விதர்ப்பம் ஜெகமத்தியம் அயோத்தி ஈழம் என்ற நாட்டை நான் ஆண்டதும் நாட்டை நான் ஆண்டதும் போய் சுடுகாட்டை அளவைத்தாய் ஆதிதக்களாகப்பட்டவன் சுமையை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு புத்திரவாக்கியம் இல்லாத காரணத்தினால் 27 மாதங்களை பெற்றெடுத்தாரே. அந்த 27 மாதர்களும் அசுமணி வரணி கீர்த்தியர் ஒளிமேறி சந்திரவாதிரை பூசம் பூசம் ஆயிலிய மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அணிசயம் கேட்டை மூலம் பூராட உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதையும் புரட்டாதி முத்திரட்டாதி நேர்வு என்று செல்லக்கூடிய 27 மகளையும் பெற்றெடுத்து அந்த 27 ஆதரவை ஒருவனுக்கு மடமடிக்க எண்ணி தேவலத்திற்கு சென்று சந்திரனை அழைத்தியே சந்திரனே என் 27 குழந்தைகளையும் தாங்கள் மணந்து கொள்ள வேண்டும் என கூற அதற்கு சந்திரனும் சம்மதம் தெரிவிக்க அந்த 27 ஆதரவையும் சந்திரனுக்கு மடமடித்து கொடுத்து ஏகமோகமாக இல்லறத்தை நடத்துங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தார். அப்படியே சென்றவனே அலைகளை சிறந்த ரோடு மற்றும் முட்டு வந்தபடியாய் மற்ற 26 பெண்களும் தந்தையாகி அதற்கு இடத்தில் வந்து முறையிட தக்கலாகப்பட்டவன் கொண்டு சந்திரனை அழைத்திய சந்திரனை என்னுடைய வார்த்தை மீறி என் குழந்தைகளிடம் பாரபட்சம் காரணத்தால் உனது சோதனை அழைத்து வீரமாக போக கடவுள் என்று சாமமிட்டார். சாமத்திற்கு சந்திரனை சோதனை இடமாகிவிட்டது. மீண்டும் தர வேண்டும் என்று தக்கடத்தில் வந்து வருகிற தக்கலாகப்பட்டவன் பார்த்தான். சந்திரா என்னுடைய வார்த்தை மிகுந்த காரணத்தில் சாபத்தை கொடுத்து இனி ஒரு உச்சம் கலைகள் வளரும் மறுபட்சம் கலைகள் தேவும் முழு 11 மற்றும் ஒருவரினை கூடி கழிக்கும்படி சாமம் உச்சம் கொடுத்து வாழ்வு எடுத்து சந்திரமண்டலம் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவர் நிகழ்ச்சி நிற்க சந்திராப்பட்டவன் கண்டு உலகத்திலே கணவருக்கு சொந்தமான தடகத்திலே தண்ணிருப்பதைக் கண்டு தன் மணிமாரில் 27 அழைத்து வந்து உலகத்திலே கணவருக்கு சொந்தமான தடகத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு போ மறுநாள் காலையில் கருவியாளர் தகனி முடிக்க திருக்குளத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இங்கு பார்த்தாலும் அதிகமானவர்கள் உதிர்ந்தவர்கள் தண்ணீர் அவந்தமாக இருப்பது பார்த்து யாரோ இங்கு வந்து நீராடி சென்றிருக்கிறார்கள். இனி எவராவது என்னவென்று இந்த தடாகத்திலே குளித்தால் ஆண்கள் குளித்தால் பெண்ணாக போக வேண்டும், பெண்கள் குளித்தால் ஆணாக போக கிடப்பது என்று சாபமிட்டார். சாமத்திற்கு பெண்ணொருமாக காட்சியளிக்க இதை கண்ட மனைவிமார்கள் மகாவிஷ்ணுவுக்கு தவம் செய்தார்கள். தவத்திற்கு மகாவிஷ்ணு பிரசனமாகி பெண்ணொருமார்கள் சத்தனை பார்த்து பக்கத்தில் உள்ள சோலையில் கூறினார்.
சந்திரனுடன் மதிப்பு வைத்த மகாசுரன் அந்த குழந்தை எடுத்து அந்த வளத்தில் இருக்கின்ற கந்தரத்திலே உடுத்து இவன் சகலகலா வல்லவனவான் மெய்யின்றி போய் சொல்ல மாட்டான். இவன் 56 நாட்டையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான். திருசங்கிராஜன் வேட்டைக்கு வருகிறே அவனிடத்திலே கொடுத்து உத்தரவு செய்து இவன் அறியாய எனக்கு சித்தனுக்கு பிறந்தபடியாய் இவனுக்கு அதன்படியே திருமண மண்டலத்திலே சேர்க்க அயோத்தியிலே என்ற குலருடைய வயசுடன் சட்டத்திலே ஒன்றாக இலவசப்பட்டம் கட்டதன் 56 நாட்டு மக்களுக்கு உரையளித்து எனக்கு விடாசம் செய்து வைத்த இடத்தையும் சொற்கப்பதிவடைந்தார். நான் 56 நாட்டை மீதியோடு ஆண்டு வரும்பொழுது என்னுடைய யாத்திரைய வாசிகள் வந்தார்கள். எங்கெங்கே சென்றீர்கள், என்ன விசேஷம் என கேட்க நாங்கள் கண்ணமகற்கு சென்றிருந்தோம். அங்கே முதலில் மகன் சந்திரபதி மாலை சொல்லுகையால் அவளுக்கும் சோரமத்திருக்கிறார்கள் என சொல். அதை வேற சேவை வந்தது. எனது புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 4 நிலத்தையும் கலந்து இந்த பாவியாகப்பட்டவன் பாலைவனத்தில் பிரவேசித்தேன். அங்கிருந்த காளியாதேவி ஆலயத்தை கண்ணுற்றேன். தேரை விட்டிறங்கி நாயகியை தொழுது வணங்கின நிராசன் உச்சேரும் நோக்குதல் முடிவே இந்த கருணையும் காட்ட அது பொற்கேரும் பொற்றிலையும் பொற்களையுமாய் ஒளிந்ததன். அம்மா காளியாதேவி உன்னை வணங்கிவிட்டு வரும் பொழுது கல்லால் இருக்கின்ற பேர்கருவில் என்று வேல் அனைத்து கண்களுக்கு பொன்மயமாக தெரிகிறது. இது என்ன மாயம் என்று கேட்டு இது உடனே அம்பாளசரின் வாயிலாக அடமகனே முன்பு ஒரு காலத்திலே வருணனாலும் பொழுது இவைகள் அனைத்தும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு செல்லும் பொழுது உலகத்திலே சத்தியம் தராதவன் பொய் சொல்லாதவன் தன் தாரதி பிரமாதிரியை சகோதரியாக நினைப்பவன் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதை கொடுப்பவன் எவரே அவன் கண்களுக்கு இது புண்ணியமாக உண்மை தெரியும். அப்படி யார் கண்களுக்கு தென்படுகிறதோ அப்படி யார் கண்களுக்கு தென்படுகிறதோ அவரிடமே ஒப்படைத்து என சொல்லி சென்றிருக்கிறார்கள். உன்னுடைய கண்களுக்கு தெரிந்த மாத்திரத்தில் நீயே எடுத்து சொல்லு என்று சொன்ன அந்த காட்டு நீயே எடுத்து செல்லு என்று சொன்ன அந்த தேவி பாலகா நீ நாடு நகரங்களை இழந்து வளர்ந்து மக்களை பிரிந்து வீரமாக கடுமையாகி கடைசியில் மயானத்தை காக்க போறீங்களா பாவி என்று அஞ்சே ஒரு வார்த்தை
அஞ்சே ஒரு வார்த்தை கூட சொன்னார் காளி கொடுத்த தேரும் வாழுவில்லும் திலந்தே காலை எடுத்து தெரியும் கட்டமாக முதலில் பிரபலான சந்தர்ப்பதி மணந்தனால் வாழ்வது இந்த காலத்துக்கு பிறகு சந்திரவனை கருவச்சு எனக்கு ஒரு ஆண்மகனை பெற்றுக் கொடுத்தார். எனக்கு ஆண்மகன் பிறந்துவிட்ட சந்தோஷத்தினால் தான வருடங்கள் வேறு பாராயணம் ஓதி அன்றைய இடத்தை வந்தவர்களுக்கெல்லாம் நேரில் சொல்லாமல் அல்லி கொடுத்தேனே. ஆதியிலும் அடிமை இல்லை, சாதியிலும் அடிமை இல்லை, பாதியில் அடிமையாகினே நான் என்ன செய்வேன், விதிவசம் அடிமையாகினே. இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த கதை. போதுமா? தாங்களை போன்ற நல்லவர்களை காணும் பாக்கியத்தை பெற்றேன். யாரிட்ட சாபமோ தெரியவில்லை. அந்த சாப மோட்சத்தினால் இந்த மயானத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக பேயாக அறிந்து கொண்டு இங்க வருகின்ற மக்களுக்கெல்லாம் இடையூறை செய்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட சாப மோட்சம் பெற்ற எங்களுக்கு உங்கள் புனிதமான வாழ்க்கை வரலாறை கேட்ட மாத்திரத்தில் அந்த சாப மோட்சம் நீங்கி நல்ல மோட்சத்தை அடைந்து விட்டோம் ஐயா. அதுபோல இங்கே கூடி உன் கதையை கண்ணால் பார்ப்பவர்களும் அருகிலிருந்து காதால் உன் கதையை கேட்பவர்களும் உன் சரித்திரத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஊர் மக்களும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கோ இந்த ஊருக்கோ ஏதேனும் சாப மோட்சங்கள் இருந்தால் இன்று முதல் அது நீங்கி அவர்கள் வாழ்நாளிலே நிச்சயமாக நல்ல மோட்சத்தை அடைவார்கள். உன் சத்தியமே ஜெயம், சத்தியமே வாழ்க, சத்தியமே கீர்த்தி, கீர்த்தி, கீர்த்தி. சத்தியம், கீர்த்தி, சத்தியகீர்த்தி. நீ எங்கு பார்க்கின்றாய்? எந்த நிலையில் இருக்கின்றாய்? என்னுடைய நினைவுகள் உன்னை தேடிக்கொண்டிருக்க நினைவுகள்
அங்கே என் நினைவுகள் அங்கே. Thank you.